சாத்தனூர் அணையில் இருந்து முன் அறிவிப்பு இன்றி பல லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக எழுந்திருக்கும் சர்ச்சையின் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக. சாத்தனூர் அணையில் இருந்து சாறை சாறையாக வெளியேற்றப்பட்ட பல லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் கரைகளை தாண்டியும் ஓடி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களை மூழ்கடித்து ஏற்படுத்திய பேரழிவை யாராலும் மறக்க முடியாது. 1958ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் காமராஜரால் கட்டப்பட்டதுதான் இந்த சாத்தனூர் அணை. 7.321 TMC அளவு கொள்ளளவு கொண்ட இந்த சாத்தனூர் அணை சுமார் 1 கிலோமீட்டர் நீளமும் 119 அடி உயரமும் என மொத்தமாக 50,000த்திற்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதியோடு குடிநீர் வசதியை பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக தமிழக வட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. அதன்படி டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு 117.95 கன அடி நீர்மட்டம் இருந்தபோது அணைக்கு வந்த 5,000 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து காலை 11 மணிக்கு 7,100 கன அடி நீர்மட்டம் என இருந்தபோது அணைக்கு 15,500 கன அடியாக நீர் வந்தது. இதனால் 19,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. அதேபோல டிசம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவு 2:45 மணிக்கு வந்த 1,68,000 கன அடி நீரும் மொத்தமாக அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தது தெரியவந்திருக்கிறது. இப்படியாக நேரம் ஆக ஆக அணைக்கு வந்த நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டிருந்தது தெரியவந்திருக்கிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்ட மக்கள் இந்த கடும் வெள்ளத்தில் சிக்கி வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள். இப்படியாக நள்ளிரவில் அணையை திறந்துவிட்டு பேரழிவை ஏற்படுத்தியதாக எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள் என பலரும் குற்றம் சாட்டி உள்ளனர்.